அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலயா அன்போடு வரவேற்கின்றது. முதலில் அனைவரும் மன்னிக்கவும். முந்தைய அதிகாரத்தில் 39வது அதிகாரம் இறைமாட்சி என்று சொல்லியுள்ளேன். பதிவில் 29 என்று போட்டுவிட்டேன், மன்னிக்கவும். இப்பொழுது திருக்குறளில் குறளும் பொருளும் பகுதியில் 40வது அதிகாரம் கல்வி. படித்து அறிவு பெறுவது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மனித உடலுக்கு இயல்பாக உள்ள குற்றங்கள் நீங்குவதற்காக பல நூல்களை படித்து கல்வி கற்க வேண்டும். அதற்கு தகுந்த நூல்களை தெரிந்து படித்தறிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கணக்கு எண்ணுதல் எழுத்தறிதல் ஆகிய இரண்டும் மனிதன் நல்லறிவு அடைவதற்கு வழிகாட்டும் இரு கண்களை போன்றவை. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர் என்னும் எழுத்துமே கண்கள் ஆவதால் கண் உள்ளவர்கள் என்று சொல்லத் தகுந்தவர்கள் என்னும் எழுத்தும் கற்றவர்களே. மற்றவர்களுடைய முகத்தில் இருக்கும் கண்கள் புண்களுக்கே ஒப்பாகும். உவப்பத் தலை கூடி உள்ளற் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். கல்வி என்பது கற்ற வித்தையை காட்ட வாது புரியும் புலமை அன்று. கூடும்போது தாமும் பிறரும் மகிழும்படியான சபையில் கூடி புலமை திறமைகளை காட்டுவதில் கருத்து வேற்றுமைகள் உண்டாகி பின் பிரியும் போது வருத்தத்தோடு பிரிந்து போவதுதான் புலவர்கள் செய்யும் வேலை. உடையார் முன் இல்லார்போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். படிப்பில்லாதவர்கள் எவ்வளவு செல்வ சிறப்புள்ளவர்களானாலும் பல காரியங்களுக்கும் படித்தவர்களுடைய தலையை நாட வேண்டியவர்களே. மன்னிக்கவும், படித்தவர்களுடைய தயையை நாட வேண்டியவர்களே. எந்தவிதமான குறைச்சலும் இல்லாவிட்டாலும் பணக்காரர்களுடைய வாசலில் ஏழைகள் குறையிறந்து நிற்பதைப் போல் கற்றவர்கள் வாசலில் நிற்க வேண்டியவர்களே கல்லாதவர்கள். தொட்டனை தூறும் மணற்கேனே மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கற்றவனாவதற்கு எவ்வளவு படித்தால் போதும் என்ற கணக்கில்லை. எவ்வளவுக்கெவ்வளவு தோன்றுகிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு மணற்கேணியில் நீர் ஊறுவதைப் போல் எவ்வளவுக்கெவ்வளவு கல்வி கற்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அறிவு பெருகும். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எவ்வளவு படித்தாலும் நல்லதுதான் என்பது மட்டுமன்று, எத்தனை மொழிகளை படித்தாலும் நல்லதுதான். எந்த நாடும் சொந்த நாடாகும்படியும் எந்த ஊரும் சொந்த ஊராகும்படியும் பல நாட்டு மொழிகளிலும் உள்ள பற்பல நூல்களையும் சாகிற வரையிலையும் ஒருவன் படித்து கொண்டே இருந்தால்தான் என்ன? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. அப்படி தன்னுடைய ஆயுள் முழுவதும் நல்லறிவை நாடி கற்பவனுக்கு ஒரு பிறப்பில் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி வரக்கூடிய 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கும். தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கல்வியில் சிறந்த பெரியோர்கள். கற்க வேண்டியதை கற்று அறிய வேண்டியதை அறிந்தவர்கள் தாம் பெற்ற அறிவின்பங்களை உலகிலுள்ள எல்லாரும் அடையும்படி பிறருக்கும் கொடுத்து மகிழ்வார்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் கல்வி செல்வம் குறையாது. அதனால் அழிவில்லாத சிறப்புடைய செல்வம் கல்வி அறிவுதான். மற்ற செல்வங்கள் அப்படி
ஒருவரிடத்தில் குறையாமலும் நீங்காமலும் தங்கி இருப்பதில்லை. இவ்வாறு கல்வி பற்றி, கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி படித்த அறிவு பெறுவதை அழகாக விளக்கம் கொடுத்துள்ளார்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். குழந்தைகளே, திருக்குறளை தினமும் மனப்பாடம் செய்து வாழ்வில் உதாரணமாக வைத்து நன்கு முன்னேற்ற நிலையில் வளர திருக்குறள் ஒரு உதாரணமாக வாழ்க்கையில் பெரிதும் உதவி புரியக்கூடிய தெய்வீக நூல், பொதுமறை நூல், உலக பொதுமறை நூல். ஆகையால் அனைத்து குழந்தைகளும் திருக்குறளை படித்து பொருள் உணர்ந்து வாழ்வில் நல்லறத்துடன் வாழ்வாங்கு வாழ நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சிகள் மிக சிறந்த முறையில் பயிற்சி அளித்து கொண்டு வருகின்றோம். 5 முதல் 60 வயது வரை ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேருங்கள். சேர்ந்து நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடர்பு எண் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனல் பிடித்திருந்தால் பகிர்ந்து, லைக் செய்து பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.